நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் இனி நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் 2 நாட்கள் முக்கியமான நாட்கள் வருகிறது. 14/6/2022 பௌர்ணமி திதி, ஈஸ்வரனை வழிபாடு செய்ய உகந்த நாள். 15/6/2022 மூல நட்சத்திரம், ஆழ்ச்சனரை வழிபாடு செய்யக்கூடிய உன்னதமான ஒரு நாள். ஜூன் 13, ஜூன் 17 முகூர்த்த நாட்கள் வருகிறது. இந்த கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா, போன வாரத்தை விட நல்லா இருக்குமா, இல்லை இந்த வாரம் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ல் ராசிநாதன் இருந்தால் செலவினங்கள் ஏற்படும், தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உங்களுக்கு வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், முக்கிய அதாவது சொந்த பந்தங்கள், இது மாதிரி இடங்களில் ஒரு முன்னிலை வகிக்க முடியாத ஒரு சூழலாகத்தான் இருக்கும். ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதால, ராசிநாதன் ராகுவோடு சேர்ந்திருக்க ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இடர்பாடு, ஒரு இன்னல் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதுவும் 6 நாள் அதிகபட்சமாக சுக்கிரன் 12ல் தான் இருக்கார். வார கடைசி நாள் தான் சுக்கிரன் வந்து ஆட்சி பெறுகிறார். இப்போ 6 நாளும் நீங்கள் சில இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. ராசிநாதன் 12ல் இருக்கலாம், நல்லது தான். ஆனால் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறது அப்போது சரியில்லாத ஒரு சூழல். பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், பெண்களிடையே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள், கலவரங்கள், குடும்பத்தில் ஒரு அமைதியின்மை ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஏன்னு சொன்னால், உங்களுக்கு ரிஷபத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். 2 குடையவன் 1ல் உட்கார்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் 2 குடையவன் 2ல் சூரியன் போய் அமர்ந்தது, வாக்கு ஸ்தானத்தில் அமர்ந்தால் உங்கள் வாக்கு கொஞ்சம் வீரியமாக தான் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பேசணும், அனுசரித்து பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் நல்லா இருக்குது. கம்யூனிகேஷன் பாவம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், அத்தனை பேருக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் எது கிடைச்சாலும் ஒரு நிம்மதி இருக்காது. ஏன்னா ராசிநாதன் 12ல் போய் அமைந்து ராகுவோடு இணைஞ்சதால் ஏதோ ஒரு முள் மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு ஏதோ தப்பாக நடக்குமோ, தப்பு தண்டை ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசியில் 2 நாள், 2ஆம் இடத்தில் 5 நாள் இருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி பார்க்கும் பொழுது தந்தை உங்களுக்கு குடும்ப ரீதியாக உதவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. பொருளாதாரத்தில் அவர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுவு கூடுகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வருகிறது. 5ஆம் இடம் என்பது சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் மிகுந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம்.
6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, கேது பகவான் இருக்கிறார். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். 6ல் கேது இருந்தால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். ஆனால் ஏதாவது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு எதுவும் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஸ்மூத்தாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறார், குருவோடு இணைஞ்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்களால இந்த வாரம் உங்களுக்கு ஒரு செல்வாக்கினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரம். செல்வாக்குன்னு சொன்னால் 11ஆம் இடத்துல இருக்காங்கன்னு சொன்னால், ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும். அவங்களால பொருளாதார மேன்மை, அதோடு மட்டும் இல்லை குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட உங்களுக்கு ஆதரவாக இயங்குவார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ ஒரு 8ஆம் இடத்து பலனை செய்வார். அப்போது ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம், அதாவது அஷ்டமத்து சனி வந்தால் என்ன பண்ணுமோ அப்படி ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நிலை. தேவையில்லாத சில இடர்பாடுகள் வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, இல்லை பொது இடத்துல, நட்பு வட்டாரத்தில், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பொது இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நீங்கள் பழகணும். மற்றபடி ஏதாவது ஒரு இடர்பாடோ இல்லை அவமான குறைவோ ஏற்பட காரணம் இருக்கிறது. ஆனாலும் உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி சனி வக்ரகதியில் இருக்கிறதால தொழில் கூட ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டாக வேலை பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் 11ஆம் இடத்தில் 11 குடையவன் ஆட்சி நிலை. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த வாரம் சாதிப்பீர்கள். பயப்படுவீங்க, ஆனால் நல்லா சாதிப்பீங்க. குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. சொத்துக்கள் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 12ல் உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு பொருளாதார செலவு வச்சுக்கிட்டு பொருளாதாரத்தை தங்க விடாது, இடமாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஃபேமிலி கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. மற்றபடி இந்த ரிஷபராசி அன்பர்கள் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். 11ல் குரு இருக்கார், நினச்சதை சாதிக்க முடியும். ஆனால் பயந்து கண்டிப்பாக கடைசியில் 11th ஹவரில் கண்டிப்பாக சாதிப்பீங்க. மற்றபடி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.